சாலவிலி ஜடபிந்தி ஹரளி சாங்கியாச்சி பிராந்தி மோக்ஷ மார்கிச்சா சாங்கத்தி ஞானோமா மாஜா அப்படின்னு சொல்லப்படுறேன். கைவல்யாச்சா புத்தலா பிரகட்டலா பூத்தலா கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ஞானேஸ்வர மாவுளி, கைவல்யத்தை கொடுக்கக்கூடியவன் புத்தல்வன். புத்தலா அப்படின்னா கண்மணி. இப்படி கண்மணி போல இருக்கிறவனே, எல்லோருக்கும் அனுகிரகம் செய்கிறவரே, சாதகாஞ்ச மாயபாப் ஞானியாஞ்ச சிரோன்மணி பக்தாஞ்ச அக்ரகணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் மிக உயர்ந்தவரா இருக்கக்கூடியவர், ஞானிகள் எல்லாம் இருக்கக்கூடிய சமூகத்துல ரொம்ப சிரேஷ்டமா சொல்லப்படக்கூடிய, தன்னோட இருக்கும் காலத்துல தன்னோட சமகாலத்துல இருந்த எல்லா சாதுக்களாலும் பாடப்பட்டவர், புகழப்பட்டவர். இப்படி எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணினார். மூட ஜனங்களுக்கும் பாமர ஜனங்களும் நாமத்தினாலேயே உத்தாரணமானான்னு சொல்லி அதை எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணார். ராமகிருஷ்ண ஹரிங்கிற மந்திரத்தை எல்லோருக்கும் கொடுத்தார். வீட்டில் இருந்துட்டே அசோனி சம்சாரி, சம்சாரிகளா இருந்து நாக்க மட்டும் பழக்கப்படுத்திட்டு பகவன் நாமத்தை சொன்னாலே அவளுக்கு சகல விதமான முக்திகளும் கிடைக்கும், சித்திகளும் கிடைக்கும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவர் யாரு அப்படின்னா மகாவிஷ்ணுவுடைய ஒரு அவதாரமே கருதப்படுற. அந்த 4 குழந்தைகளும் நிவிருத்தி, ஞானதேவ், சோப்பான், முக்தபா, இவா 4 பேருமே அவதார மூர்த்திகள். இவா இத உலகத்திற்கு வந்தது எதற்காக அப்படின்னா ஞானத்தை போதிக்கணும்னே வந்திருக்காரு. அதனாலதான் ஞானதேவன்ற நாமத்து கர்ணத்தோட வந்திருக்காரு. விஷ்ணுவுடைய சொரூபம். விஷ்ணு யாரு அப்படின்னா ஞான ஸ்வரூபி, யோக ஸ்வரூபி. அவரே கிருஷ்ண பரமாத்மா, அவரே யோகேஸ்வரன். அப்படி இருக்கிறவரே அதே யோகேஸ்வரனே ஞானேஸ்வரரா வந்திருக்காரு. எதற்கு அப்படின்னா இந்த ஞானேஸ்வரி அப்படிங்கிற பகவத்கீதையினுடைய சாரமாக, பகவத்கீதைக்கு பாஷ்யமாக எளிய நடையில பிராகிருத பாஷால எல்லோருக்கும் புரியற மாதிரி வேத சாஸ்திர புராண இதிகாசங்களுடைய சாரமாக நாமத்தினுடைய பிரபாவம், சாதுக்களுடைய பிரபாவம், குருநாதர்களுடைய பிரபாவம்னு எல்லா விஷயங்களையும் பொதிக்கப்பட்ட, ரத்னங்கள் எல்லாம் பொதிக்கப்பட்ட, சப்தங்கள்லாம் உண்டாகி இருக்கிற இப்படி ஓம்காரத்தினுடைய தத்துவத்தையும் சொல்லக்கூடியதான, பகவத் தத்துவத்தை சொல்லப்படக்கூடியதான, ஞானத்தை விளக்கக்கூடியதான மிக அரிய கிரந்தம், உயர்ந்த கிரந்தம், சிரேஷ்ட கிரந்தம். அப்படி நாமதேவரே பாடியிருக்கார். ஏக்கத்தறி ஓவி அனுபவாதி அப்படின்னு பட்டிருக்காரு. ஒவ்வொரு ஓவிகளும் அனுபவிக்க கூடியதா இருக்குமா. அப்படிப்பட்ட ஓவிகளை எழுதின மகானுபாவர், சிரேஷ்ட பக்தர்களுக்கெல்லாம் மிக உயர்ந்தவர், அணுகக்கூடியவர்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து அவர்கிட்ட உட்கார்ந்து அவருடைய நாமத்தை சொல்லும் பட்சத்துல அவரோட அனுகிரகம் எளிமையாக, இருமையாக கிடைக்குமா, இனிமையாகவும் கிடைக்குமா. பகவான் இனிமைக்கு இனிமையா இருக்கிறார் அந்த குருநாதர். சின்ன வயசுலயே 16 வயசுலயே இந்த ஞானேஸ்வரி எழுதியிருக்கார். எல்லார் இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணியிருக்கார். நம்மள மாதிரி இருக்கிற சம்சாரிகளுக்கு எல்லாம் ஈஸியா வேதத்தினுடைய சாரம் புரியணுங்கிறதுக்காக ஹரிப்பாட்டுன்னு எழுதியிருக்கார். அப்படிப்பட்டவர்கிட்ட சொல்றார் ஏக்நாத் மகராஜ், மாஜி ஐகாவி வினந்தி. நான் சொல்றது நீங்க கொஞ்சம் கேளுங்கோலே. மாஜி ஐகாவி வினந்தி, ஞானதேவா சிரேஷ்ட மூர்த்தி. நீங்கதான் இந்த மூர்த்தி அப்படின்னா பகவான். பகவான் தானே மூர்த்தியா நம்ம கொண்டாடுறோம். சிரேஷ்ட பகவானுக்கு எல்லாமே மிக உயர்ந்தவரா கருதப்படக்கூடிய சிரேஷ்டரா இருக்கக்கூடியவர். ஜீவ சமாதி, சஞ்சீவன சமாதி எடுத்துட்டு இருக்கார். இன்னைக்கும் தன் உடம்போட எல்லோருக்கும் காட்சி கொடுத்திருக்கார். ஏக்நாத் மகராஜ் அவரை கண்டுபிடிச்சு அவர் எங்க இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுண்டு சித்தேஸ்வர் பீடபூமின்னு சொல்லக்கூடிய ஆலந்திங்கிற சிவக்ஷேத்திரத்துல எங்க இருக்காருன்னு தபஸ் பண்றார். ஞானதேவ 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 வதத்தா ஞானதேவ ஹோத்தோ வாசுதேவ ஹோத்தோ அக்கண்டி வதனி வதைத்தோ அப்படின்ற. ஞானதேவ ஞானதேவ ஞானதேவான்னு சொன்னா ஞானியா ஆயிடுவாராம். வாசுதேவன் 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 சொன்னா வாசுதேவனே அவரோட ஹிருதயத்துல உட்கார்ந்துருவாராம். அப்படி பாடியிருக்காரு ஏக்நாத் மகாராஜ்ல. அப்படி ஞானதேவர் வேற இல்ல, வாசுதேவன் வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுங்கிறத ரூபத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஏக்நாத் மகாராஜ் யாரு? பகவான் மகாவிஷ்ணுடைய அவதாரம். அதே ஞானாஞ்சா ஏகான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அடுத்தது 300 வருஷம் கழிச்சு அந்த ஏக்நாத் கண்டுபிடிக்கிறார் ஞானேஸ்வர் எங்க இருக்கார். ஏன்னா 300 வருஷங்கள் கழிச்சதுக்கு அப்புறம் அவரோட கனவுல சொல்றார் ஞானேஸ்வர் மாவுளி,
இந்த அஜான விருட்சம் அப்படிங்கறதுனுடைய வேறானது எனது கழுத்துல இருக்கு, இதை தயவுசெய்து எடுத்து விடுன்னு சொல்றாரு. உடனே இவர் தன்னோட பக்தர்கள் எல்லாம் கூட்டிட்டு கிளம்பிட்டார் ஆலந்தி கஷேத்திரத்துக்கு. அங்க போய் பாக்குறார், ஒரே புதர் மண்டி இருக்கு, எங்கன்னு கண்டுபிடிக்க தெரியல. அப்ப அவர் தன்னோட திருஷ்டியில அப்படியே உட்கார்ந்துட்டார். ஞானதேவ 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 2 நாட்கள் இப்படி சொல்லிண்டே இருக்கார். நவமி முடிஞ்சது, ஏகாதசி வரப்போறது. அசரீரி கேக்குறது, அங்க இருக்கிற நந்தியம் பெருமானை போய் கேளுங்கோ அப்படின்னு. அசரீரி நந்தியம் பெருமானை போய் கேள், எங்க இருக்கு கோவில்? அப்படி திரும்பி பாக்குறாரு, அங்க சித்தேஸ்வரர் கோவில் தெரியறது. இங்க இருந்து கிட்டக்க இந்த இந்த தெரு, இந்த எண்டுல தெரியும். அப்படி அப்படி இருக்கிற இடத்துக்கு போற நந்தியம் பெருமான் இருக்கார். நந்தியம் பெருமான்கிட்ட போய், இந்த ஞானேஸ்வரன் இருக்காரே, பெரிய மகான் இருக்காரே, ஞானேஸ்வரி எல்லாம் கொடுத்தவர் இருக்காரு, அவரை உங்களை வந்து பார்க்க சொல்றார். அவர் என்ன வந்து பார்க்க சொல்லியிருக்கார், அவரை வந்து பாருன்னு சொல்லியிருக்கார். தன்னோட கழுத்துல இருந்த அஜான விருட்சமுக்கு வேற எடுத்து விடுன்னு சொல்றார். மகானுபாவரே எங்க இருக்குன்னு சொல்லுங்கோ. நந்தியம் பெருமான்கிட்ட நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சின உடனே நந்தியம் பெருமான் விலகிறார். விலகின உடனே அதற்கு அடியில ஒரு குகை மாதிரி தெரியுது. அந்த குகைக்குள்ள கீழே இறங்குறார். அப்படியே ஜோதி ஸ்வரூபமா பெரிய மதனாஞ்சா புத்தடான்னு அப்படியே அழகான சின்ன பையன், ஒரு 22 வயசு பையன் எப்படி அழகா இருப்பாரோ அப்படி கண்ணுக்கு முன்னாடி நிறைஞ்சு அப்படி ஜோதி ஸ்வரூபமா அப்படி காட்சி கொடுத்தாராம் ஏக்நாத் மகாராஜ். அப்ப சொன்னார், இது வந்து நான் உன்னை வரை சொன்னது, இந்த ஞானேஸ்வரியில இருக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் நீ திருத்தி இது எல்லாத்துலயும் இதுல இருக்கிற சுத்திகரணம் பண்ணணும். நான் எழுதினதுக்கு அப்புறம் பல பேர் தன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் ஜோடனையா சேர்த்துட்டு இருக்கா, அது எல்லாத்தையும் எடுத்து சுத்திகரணம் பண்ணி புதுமையாக நீ கொடுக்கணும்னு அனுகிரகம் பண்ண. 3 நாட்கள், தசமி, ஏகாதசி, துவாதசி 3 நாட்கள் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க ஏக்நாத் மகாராஜ். இருக்கு இடம் எங்க இருக்கோ நம்மன்னு தெரியல, அப்படி பூலோக வைகுண்டமா அந்த இடம் இருந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. வெளி விஷயங்களே மறந்துட்ட. வெளியில இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் 3 நாட்களுக்காக அன்னம் ஆகாரம் இல்லாம இருக்காளேன்னு ஒண்ணு. அங்க ஒரு வியாபாரி வரான். வியாபாரி வந்த உடனே இவ இருக்கிறதெல்லாம் சொல்ல, எல்லா பொருட்களும் சமைக்கிறதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் இருக்கு, நீங்க இதை வச்சுட்டு, இங்க இருக்கிறத வச்சுட்டு, இந்த சுள்ளி எல்லாம் பொறுக்கி இதை வச்சுட்டு இந்த பொருளை வச்சு நீங்க சமைச்சு சாப்பிடலாம்னு அந்த வியாபாரி சொன்ன உடனே, நீங்க எப்ப பணம் கொடுக்கணுமே, ஏக்நாத் மகாராஜ் தான் என்ன வர சொல்லியிருக்காரு, உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு, நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், நீங்க இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு உடனே இந்த பொருள்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு அவ எல்லாம் நித்தியப்படை 3 நாட்களுக்கு அவ சமைச்சு சாப்பிடுறான். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கா. அப்படி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு சாப்பாடு பாரணைக்காக ரெடி பண்ணி எல்லாம் சமைச்சுட்டு இருக்கா. அந்த நேரம் வரைக்கும் அந்த வியாபாரி இருந்து கொடுத்த 3 நாட்களுக்கு தன்னோடது பிரஜை உண்டாகிறது. ஞானேஸ்வர் மாவுலி அவருக்கு அனுகிரகம் பண்ணி என்ன விஷயம்ங்கிறது எல்லாத்தையும் சொல்ற. அதனுடைய கழுத்துல இருந்த அந்த வேங்கிறதையும் எடுத்து விடுற மாதிரி எடுத்து விட்டுட்ட. அப்படி பகவானுடைய அனுகிரகம் கிடைத்தது. அதற்கப்புறம் பகவான் ஞானேஸ்வர் மாவுளி சொல்றார், நீ வெளியில கிளம்பு, நீ போய் எல்லாம் சுத்திகரணம் பண்ணி எல்லோருக்கும் ஞானேஸ்வரிங்கிற விஷயத்தை பிரகடனம் பண்ணி எல்லோருக்கும் கொடு அப்படிங்கறத சொன்னதுக்கு அப்புறம் அவர் வெளியில இருந்து பாக்குற. 3 நாட்கள் ஆயிருக்கு. நம்ம 3 நாட்கள் நம்ம உள்ள குருநாதரோட இருந்திருக்கோம். அந்த குருநாதரோட அனுகிரகம் அவரோட இடத்துல இருந்தாக்க அதுக்கு பசி தூக்கம் ஒண்ணும் தெரியல. வெளியில வந்ததுக்கு அப்புறம் பக்தர்கள்லாம் 3 நாள் என்ன சாப்பிட்டுருப்பா, அவ நம்மளை நம்பி வந்துட்டாளே அப்படின்னு அவ ஓடி வந்து இவ காலை நமஸ்காரம் பண்ணிட்டு, நீங்க சொன்னலாமே ஒரு வியாபாரி வந்தாரு, எங்களுக்கு வேணுங்கிற பொருட்கள் எல்லாம் கொடுத்தார், அதை வச்சு நாங்க சமைச்சு எல்லாருக்கும் போட்டிருக்கோம், நீங்களும் வாங்கோ, இப்ப எல்லாம் பண்ணியாச்சு, உங்களுக்கு ஆகாரம் ரெடியா இருக்கு, வாங்கோ, இந்திராயணி நதியில ஸ்நானம் பண்ணும். நான் சொன்னேனா? நான் எந்த வியாபாரிட்ட சொன்னேன்? என்கிட்ட வியாபாரியே வரலையே அப்படின்னு. இல்ல, உங்க பேர் தான் சொன்னார். அந்த வியாபாரி அப்படி தேஜோமய ரூபமா ஒரு 22 வயசு பையன் மாதிரி இருந்தார். எங்களுக்கு எல்லாம் கொடுத்தார். இப்ப அந்த வியாபாரி எங்கன்னு போய் தேடுறா. அந்த வியாபாரி இல்ல, வந்தது ஞானா அப்படின்னு அசரீரி சொல்றார். ஞானா? யார் அது ஞானா? ஞானதேவ். ஞானேஸ்வர் மாவுலியே வந்திருக்காரு. அப்படியே போய் அந்த அவரோட சமாதியில வாசல்ல அப்படியே நமஸ்காரம் பண்றாரு ஏக்நாத் மகாராஜ். பண்ணதுக்கு அப்புறம் அவர், நம்மளுக்கு கிடைத்த அந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்கணுமே. அங்க இருக்கிற பக்தர்களை எல்லாம் கூப்பிட்டு ஞானேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இவா எல்லாருக்கும் உங்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும், நீங்க அவருக்கு வந்து அவளுக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுக்கணும்னு உடனே இந்த குகைக்குள்ளேயே அத்தனை பேரையும் கூட்டின்னு போய் பிரத்யட்சமா ஞானேஸ்வர தரிசனம் பண்ணா. இன்னைக்கும் ஞானேஸ்வரருடைய அனுகிரகத்துல அவ அங்க இருக்கிற அந்த கோவில்ல பூஜாரிகளா இருக்கக்கூடியவா ஏக்நாத் மகாராஜ் கூட்டின்னு வந்த அந்த பக்தர்கள்ல ஒரு குடும்பம் அங்கேயே தங்கி அவருக்கு அங்கேயே அவர் ஏற்படுத்துறார், இந்த சமாதியை ஏற்படுத்துறார், மேல கட்டுறார், கோவில் மாதிரி கட்டி அதுக்கு மேல அந்த சமாதிக்கு உள்ள அந்த விஷயங்கள்லாம் கட்டி கொடுக்கிறார்.
கட்டி கொடுத்த உடனே இன்றைக்கும் அந்த பூஜாரிகள் ஏக்நாத் மகாராஜோட கூட வந்த பக்தர்கள்ல இருக்கிற வம்சத்துல இருக்கிறவா இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கா. ஆலந்தி கஷேத்திரத்துல பல பல விஷயங்கள் பண்ணிருக்காரு. சாலவிலி ஜடபிந்தி ஹரளி சாங்கியாச்சி பிராந்தி மோக்ஷ மார்கிச்சா சங்கத்தி ஞானோபா மாஜான் பாடியிருக்கார். சாலவிலி ஜடபிந்தி அப்படிங்கிறவர் ஒரு பெரிய 1600 வயசு 600 வருஷங்கள் தபஸ் பண்ண சாங்கதேவ் அப்படிங்கிறவர். அவர் தன் கர்வத்துல மிக உயர்ந்தவரா தன்னை தெரிஞ்சுட்டு எடுத்துட்டு இருந்த தன் கிட்டக்க அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு புலி ஒண்ணு எடுத்துட்டு அந்த புலி மேல தான் உட்கார்ந்துட்டார். கையில ஒரு பாம்பை வச்சிருந்தார். இதெல்லாம் ஜீவர்கள் உயிரோட இருக்கிற கூறியது. இத தன்னோட மாயையினால தனக்கு இருந்த தபஸ்னுடைய பலத்தினால சிருஷ்டிச்சு வரவழைச்சு அதற்கு மேல தான் உட்கார்ந்துட்டார். அப்படியே நடந்து வந்தார் ஞானேஸ்வர். ஞானேஸ்வருக்கு முன்னாடி நடந்து வர ஞானேஸ்வர் எங்க இருக்கார் அப்படின்னா, இந்த சாங்கதேவர் நடந்து வரத பார்த்தோம்னா ஞானேஸ்வர் ஒரு குட்டிச்சோறு இருக்கு. அந்த குட்டிச்சோறு மேல அந்த 4 குழந்தைகள் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்த இவா இருக்காளே, இவர் வந்திருக்காரு சாங்கதேவ், அவருடைய சிஷ்யர்கள் 1600 பேரும் சேர்ந்து வந்துட்டு இருக்கா எல்லாரும். ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு சிஷ்யன், அது மாதிரி 1600 வருஷங்கள் தபஸ் பண்ணி 1600 சிஷ்யன் அப்படி எல்லாரும் வந்துட்டு இருக்கா படசூழ. இவர் பார்க்கிறார், ஒரு உயிரோட இருக்கிற ஜீவன் மேல நீ உட்கார்ந்து நடந்து வரையா, உன் மாயை என்கிட்ட காமிக்கிறியா? நான் பாருங்க உயிர் இல்லாத செவுத்து மேல உட்கார்ந்துட்ட செவுறு அப்படியே நேர பறந்து போயிடுது. இந்த லீலையை தான் காமிச்சு கொடுக்கிறார். தன்கிட்ட வர சொல்லி தன்கிட்ட தன்னோட இவாள் மூலம் சொல்லி அனுப்புறார். தன்னுடைய பக்தர்கள் மூலமா ஞானேஸ்வர் சொல்லி அனுப்புறார். இவர் லெட்டர் எழுதணும்னு எழுதுறார். குழந்தைன்னு எழுதுறதா, யுவனே அப்படின்னு எழுதுறதா, இல்ல பெரிய மகானா இருக்கக்கூடியவரே மகான்னு எழுதுறதா, இல்ல பக்த சிரோன்மணின்னு எழுதுறதா, என்ன எழுதுறதுன்னு தெரியல அவருக்கு. அவர் பார்த்தார், பேப்பரை வெறும் வெத்து காகிதமா அனுப்பிச்சுட்டார். அனுப்பிச்ச உடனே அவர் சொல்லிட்டார், ஞானேஸ்வர் இது இந்த இவரோட சாங்கதேவரோட புத்தி வெத்து காயிற மாதிரி வெத்தா இருக்கு, ஞானமே இல்லாத இருக்கு. அவர் என்கிட்ட வரட்டும், வந்த உடனே ஞானத்தை கொடுக்குறேன்னு சொல்றேன். யாரு? விஷ்ணுடைய அவதாரம். கடைசியில அவர் வரும்பொழுது இந்த முக்தாபாய் குளிச்சுட்டு இருக்கு குழந்தை. பெண் குழந்தை குளிக்கிறதேன்னு கொஞ்சம் அந்த இடத்துல நிக்கிறோன்னு அந்த குழந்தை சொல்றது, என்ன பத்தி ஏன் பாக்குற? ஹிருதயத்துக்குள்ள நான் இருக்கேன், நீ இது உடம்பை எதுக்கு பாக்குற? இது பாக்காத, நீ போ உள்ள போ அப்படின்னு அனுப்புறது. உள்ள போன்னு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் சாங்கதேவருக்கு அனுகிரகம் பண்ணார். சாங்கதேவ் பாஷஷ்டின்னு 60 ஸ்லோகங்கள்ல அவருக்கு ஞானத்தினுடைய விசேஷங்கள்ல அபங்கங்களா எழுதி அவருக்கு கொடுத்தார். இப்படி ஞானத்தை உபதேசம் பண்ணார். அப்படிப்பட்ட ஞானேஸ்வர் இந்த ஞானேஸ்வரி அப்படிங்கிற விஷயத்த எழுதியிருக்க. அதனால நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் நடத்தி காமிச்சுக்கிறார். பிரம்ம சாம்ராஜ்ய தீபிகா, வந்தியேலே கீதே சீட்டிகா, ஞானோபா விட்டோபாச்ச பிராணசகா ஞானோபா மாஜா அப்படின்னு பாருங்க. விட்டலனுடைய பிராணசகான்னு சொல்லக்கூடியவன் இந்த ஞானேஸ்வரரா இருக்கக்கூடியவர் பிரம்ம சாம்ராஜ்ய தீபிகா அப்படின்னு. பிரம்மே சாம்ராஜ்யம், இந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரம்ம சாம்ராஜ்யத்துல இருக்கக்கூடிய விஷயமானது இந்த பெரிய விஷயமான இந்த ஞானத்தை போதிக்கக்கூடிய விஷயம். அந்த அந்த பிரம்ம சாம்ராஜ்ய தீபிகான்னு சொல்லக்கூடிய பகவத்கீதைய அதுக்கு பாஷ்யம் எழுதினார், பாவார்த்த தீபிகான்னு எழுதினார். அதை எழுதி எல்லோருக்கும் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஞானேஸ்வர் மாவுலி இந்த 9வது சாப்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம்ங்கிறத பத்தி அதுல பிரம்ம ஞானத்தை எல்லோருக்கும் போதிக்கிறது. நச்சமஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூத பிரம்மஸ்ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹா. இப்படி எல்லா ஜீவராசிகளும் என்னில் இருக்கின்றன, ஆனால் நான் அவற்றில் இருப்பதில்லை. இந்த தெய்வீகமான யோக மாயையை பார். எல்லா உயிர்களையும் நான் தாங்குகிறேன், அவற்றை உருவாக்குகிறேன், ஆனால் அவற்றில் பற்று இல்லாமல் அவற்றிலிருந்து விலகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அதற்குதான் சொன்னா ஒரு அபங்கம் பாடியிருக்கா. பிரம்ம திசே உகடே ஜகா மத்தியே பிரம்ம திசே உகடே ஏகச்சி மாதா नाना भांडी रांजन आनी सुघड़े हे பிரம்ம திசே உகடே. பிரம்மம் எப்படி இருந்திருக்கு பாரு.
ஒரே ஒரு மண். அந்த மண்ணுல இருந்து பார்த்தா அந்த மண்ணுல இருந்து ஒரு பானைகள் உண்டாருது. சரி, இந்த பானைகள் யாருடைய ஒரு இதுல இருந்து உண்டாகிறதுன்னா, அந்த குயவன் உண்டாக்குறானே அவனோட மதி, அவனோட விஷயத்துல இருந்து உண்டாகுறது. அது என்ன பல ரூபத்துல உண்டாருது. பானையா இருக்கு, தட்டா இருக்கு, குடமா இருக்கு, இப்படி எல்லா விஷயமும் பல பல ரூபங்கள்ல இருக்கு. ஏகச்சி சூத்த कपड़े दो तर आनी पड़े பிரம்ம திசே உபதே. என்ன சொல்றாரு? ஒரே ஒரு நூல். அந்த நூல்ல இருந்து அதுல இருந்து என்ன வருது? வஸ்திரங்கள்லாம் வந்து இருக்கு. அப்ப இந்த வஸ்திரங்களும் இந்த நூல்ல இருந்து வருதுன்னா, இந்த வஸ்திரங்கள் பல பல வித ரூபமா இருந்துருக்கு. புடவையா இருக்கு, வேஷ்டியா இருக்கு. இன்னும் என்னென்ன ரூபத்துல வேணுமோ அத்தனை ரூபத்திலயும் அந்த வஸ்திரங்கள்லாம் தனித்தனியா இருக்கு. இதெல்லாம் எதனால வருதுன்னா, அவ பண்றவர் அந்த நெய்யறவருடைய அந்த எண்ணங்கள் மூலமாக அந்த கலராகவும், அந்த விசேஷங்களோட ஒவ்வொரு விதமான ரூபத்துல அது வந்துருக்கு. அப்படி சொல்ற. ஏகச்சி சோனா நானா ககனே பாணியாமி புகடே ஏ பிரம்ம திசே உகடே. இப்படி அலங்காரமான பல பல பொருட்கள் நம்ம போட்டு இருக்கோம். கழுத்துலையும் கைகள்லையும் வளையல்களாகவும் மோதங்களாகவும் செயினாகவும் தோடுகளாகவும் இப்படி பல பல ரூபத்துல வந்து இருக்கு. ஆனா இது எதனால உருவாக்கப்பட்டது? தங்கம். இந்த தங்கமான மூல வஸ்து. இந்த நூல் அப்படிங்கிறதுனால மூல வஸ்து பஞ்சு. அதே மாதிரி இந்த பானைகள் உண்டாகிறது அதனுடைய மூல வஸ்து மண்ணு. இந்த மாதிரி மூல வஸ்துக்கெல்லாம் மூலமா இருந்துட்டு இருக்கு. இதே மாதிரி நான் என்னோட சிருஷ்டியானது அதுல இருந்து என்கிட்ட